டான் தமிழொலியில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள். வணக்கம் நேர்களே. ஜூன் மாதம் 21ஆம் தேதி 2022ஆம் ஆண்டு செவ்வாய்க்கிழமை காலை பொழுது இன்றைய பத்திரிகைகளின் நிகழ்ச்சியில் வாயிலாக உங்கள் இல்லத்திரைகளில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. புலர்ந்திருக்கக்கூடிய இந்த நாள் உங்களுக்கு இனிய நன்மைகரமான நாளாக அமைய எல்லோருக்கும் பொதுவான இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு இன்றைய நிகழ்ச்சிக்கும் வளமை போலவே பிரதான அனுசரணை வழங்கிக் கொண்டிருக்கிறது நெஸ்டமோல்ட் பலம் நலம் சக்தி. இன்றைய காலை பொழுதில் உங்களோடு தொடர்ந்து யாழ் குடாநாட்டில் இருந்து வெளியாக இருக்கக்கூடிய பிராந்திய பத்திரிகைகளில் இடம் பிடித்திருக்கக்கூடிய முக்கிய முதன்மை செய்திகளை நிகழ்ச்சியில் தொகுத்து வழங்கியிருக்கிறோம். முதலில் அனைத்து பத்திரிகைகளினதும் பிரதான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். ஈழநாடு பத்திரிகை நெருக்கடி நிலைக்கு தேர்தல் தான் தீர்வு, ஐக்கிய மக்கள் சக்தியும் கூறுகிறது என்றவாறு காணப்படுகிறது. நேற்றைய தினம் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ நாட்டின் நெருக்கடி நிலையை தீர்ப்பதற்கு தேர்தலுக்கு செல்ல தயார் என்றவாறு தெரிவித்திருந்த கருத்து பிரதான தலைப்பாக விரிந்தது. இப்போது நெருக்கடி நிலைக்கு தேர்தல் தான் தீர்வு என்று ஐக்கிய மக்கள் சக்தியும் கூறுகிற செய்தியை இன்றைய பிரதான தலைப்பாக ஈழநாடு தாங்கியிருக்கிறது. உதயன் பத்திரிகை குறிப்பிடுகிறது, அரிசி விலையை குறைக்க மாட்டோம், ஆலை உரிமையாளர்கள் மாவட்ட செயலாளர் முன் தெரிவிப்பு. இப்போது நாட்டிலே அரிசியின் விலை கிடுகிடுவென உயர்வடைந்திருக்கிறது. சாதாரணமாக நடுத்தரமாக வாழக்கூடிய குடும்பங்களிலேயே இந்த அரிசி கொள்வனவு என்பது பாரிய இடர்பாட்டை தோற்றுவித்திருக்கிறது. இந்த நிலையில் அரிசி விலையை குறைக்கவே மாட்டோம் என்று அந்த ஆலை உரிமையாளர்கள் மாவட்ட செயலாளர் முன்னர் தெரிவித்திருக்கக்கூடிய கருத்து இன்றைய பிரதான தலைப்புச் செய்தி. உதயனில் வலம்புரை பத்திரிகை கூறுகிறது, ஜனாதிபதியின் அதிகாரத்தை குறைக்கும் 21வது திருத்தத்திற்கு அமைச்சரவை அனுமதி, விரைவில் அது பாராளுமன்றத்திற்கு கொண்டு வந்து வாக்கெடுப்பிற்கு விடப்படுகிற விடயங்களை அவர் அங்கு குறிப்பிட்டிருக்கிறார். ஹரின் பெர்னாண்டோ இந்த விடயத்தை குறிப்பிட்டிருக்கிறார். இதேவேளை தினக்குரல் பத்திரிகை, அடுத்த மார்ச்சுக்கு பின்னர் தேர்தல், எந்த ஒரு தேர்தலுக்கும் தயாராக இருக்குமாறு ஜனாதிபதி அறிவுறுத்து, மகிந்த விலகியதால் ஏற்பட்ட தவறை திருத்த விரைவில் வாய்ப்பு என்கிறார். ரணிலின் நியமனத்திற்கு மொட்டு எம்பிக்கள் அதிருப்தி என்கிறவாறும் அவர் தெரிவித்திருக்கக்கூடிய கருத்து அல்லது அந்த விடயம் இங்கு பிரதான தலைப்பாக இன்றைய தினக்குரல் பத்திரிகையிலே காணப்படுகிறது. முதலில் இந்த தேர்தல் விவகாரங்களுக்கு செல்வதற்கு முன்னதாக அத்தியாவசிய சேவைகள் பக்கத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் குறித்த செய்திகளை முதலில் ஆராயலாம். உதயனின் பிரதான தலைப்பு கூறுகிற விடயம், அரிசி விலையை குறைக்க மாட்டோம், ஆலை உரிமையாளர்கள் மாவட்ட செயலர் முன் தெரிவிப்பு. அரசால் நிர்ணயிக்கப்பட்ட விலைக்கு அரிசியை விற்பனை செய்ய முடியாது என்று யாழ் மாவட்ட அரிசி உரிமையாளர்கள் யாழ் மாவட்ட செயலாளரிடம் தெரிவித்திருக்கிறார்கள். யாழ்ப்பாண வர்த்தக சங்கத்தின் ஏற்பாட்டில் யாழ் மாவட்ட செயலருக்கும் அரிசி ஆலை உரிமையாளர்களுக்கும் இடையில் சந்திப்பு நேற்று யாழ்ப்பாணம் மாவட்ட செயலகத்தில் இடம்பெற்றது. இந்த சந்திப்பில் அரசால் கடந்த 10ஆம் தேதி வெளியிடப்பட்ட வர்த்தமானி அறிவித்தலுக்கு அமைவாக நிர்ணயிக்கப்பட்ட 210 ரூபாய் விலைக்கு அரிசியை விற்பனை செய்ய முடியாது, நெல் விலை அதிகரித்துள்ளது, எனவே குறைந்த விலைக்கு நெல்லை கொள்வனவு செய்து தந்தால் அரசின் நிர்ணய விலைக்கு விற்பனை செய்வோம் என்று அரிசி ஆலை உரிமையாளர்கள் தெரிவித்துள்ளனர். இதன் பின்னர் கொழும்பில் உள்ள நுகர்வோர் அதிகார சபை தலைமையகத்துடன் கலந்துரையாடப்பட்டது. ஆட்டக்காரை அரிசியும் நாட்டரிசி என்ற வகைக்குள்ளே உள்ளடங்கும் என்றும், எனவே கட்டுப்பாட்டு விலைக்கே விற்பனை செய்ய வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டது. இதன்போது யாழ்ப்பாணத்தில் உள்ள அரிசி ஆலை உரிமையாளர் ஒருவர், அவ்வாறு விற்பனை செய்ய முடியாது, அரிசியை சந்தைக்கு வழங்காது விட்டால் யாழ்ப்பாணத்தில் அரிசிக்கு தட்டுப்பாடு ஏற்படும் என்று தெரிவித்துள்ளார். ஆனாலும் கட்டுப்பாட்டு விலையை மீறி விற்பனை செய்பவர்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கப்படும் என மாவட்ட செயலாளர் குறிப்பிட்டார். யாழ் மாவட்டத்தில் குத்தரிசி கிலோ 350 ரூபாய் வரையில் விற்பனையாகின்றமை குறிப்பிடத்தக்கது என்று இங்கு காணப்படுகிறது. ஆனால் 350 ரூபாய் அல்ல, அது 380 ரூபாவாக விற்பனை செய்யப்படுகிறது என்கிற தகவல் அங்கு பதிவு செய்யப்பட்டிருக்க வேண்டும் என்று நம்புகிறேன். இப்போது சாதாரணமாக கிராமப்புறங்களிலே இருக்கக்கூடிய சிறு வர்த்தக நிலையங்களுக்கு சென்று அரிசிகளை கொள்வனவு செய்கிற போது 380 ரூபாய் 1 கிலோ அரிசி விற்பனை செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது. ஆக அரசாங்கத்தின் கட்டுப்பாட்டு விலை என்று அறிவிக்கப்பட்ட விலைக்குள்ளே தங்களால் அரிசியை விற்பனை செய்ய முடியாது என்கிற விடயப்பரப்பினை மாவட்ட செயலருக்கு இந்த வர்த்தகர்கள் அல்லது ஆலை உரிமையாளர்கள் சுட்டிக்காட்டியிருந்தாலும் கூட
மாவட்ட செயலாளர் அவர்கள் மீது, அதாவது அதிக விலைக்கு விற்பனை செய்கிறவர்கள் மீது சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்கிறார். ஆனால் சாதாரணமாக வீதிகளிலே இருக்கக்கூடிய சிறு சிறு வர்த்தக நிலையங்களிலே இறங்கி அரிசிகளை கொள்வனவு செய்கிற பொழுது 380 ரூபாய் என்பது இப்போது அரிசியின் ஆகக்கூடிய விலையாக யாழ்ப்பாணத்தில் பதிவாகிறது என்கிற விடயத்தை சுட்டிக்காட்ட வேண்டும். குத்தரிசி 1 கிலோ 380 ரூபாவாக பதிவாகிறது. ஆக சட்ட நடவடிக்கை எடுப்போம் என்று சொல்லுகிற தரப்பினர் நேரடியாக சிறு சிறு வர்த்தக நிலையங்களுக்கு சென்று பாதிக்கப்படுகிற ஏழை மக்கள் அல்லது நடுத்தர மக்கள் இப்படியானவர்களினுடைய துன்பியலை தீர்த்து வைக்க நடவடிக்கை எடுப்பார்களா தெரியவில்லை. இருந்தாலும் ஆலை உரிமையாளர்கள் கூறுகிறதைப் போல நெல்லை கொள்வனவு செய்வது என்பதும் ஒரு பாரிய பிரச்சனையாக இருக்கிற விவகாரத்தினால் இப்போது அரிசியினுடைய விலையை ஒரு கட்டுப்பாட்டிற்குள் வைத்திருக்க முடியாத நிலையே காணப்படுகிறது என்பது அனைவரும் ஏற்றுக்கொண்டாக வேண்டிய ஒரு விடயமாக இருக்கிறது. ஏனைய முக்கிய செய்திகளை நாங்கள் பார்க்கலாம். பிரதான தலைப்புச் செய்திகள் பகுதியிலே இப்போது தேர்தல் தொடர்பாக பிரசுரமாக இருக்கிற செய்திகளில் தினக்குரல் பத்திரிகையின் பிரதான தலைப்பு, அடுத்த மார்ச்சிற்கு பின்னர் தேர்தல், எந்த ஒரு தேர்தலுக்கும் தயாராக இருக்குமாறு ஜனாதிபதி அறிவுறுத்து, மகிந்த விலகியதால் ஏற்பட்ட தவறை திருத்த விரைவில் வாய்ப்பு என்கிறார். ரணிலின் நியமனத்திற்கு பொதுஜன பெரமுன எம்பிக்கள் கடும் எதிருப்தி, அதாவது மொட்டு எம்பிக்கள் கடும் எதிருப்தி என்ற தலைப்பில் அந்த செய்தி. மகிந்த ராஜபக்ஷ பதவி விலகியதால் ஏற்பட்ட தவறை திருத்திக் கொள்வதற்கு கூடிய வாய்ப்பு விரைவில் கிடைக்கும் என்று ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ பொதுஜன பெரமுனவின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் குழுவினரிடம் தெரிவித்துள்ளார். எப்படியும் வரும் மார்ச் மாதத்தின் பின்னர் தேர்தல் நடாத்தப்படலாம் என்றும் அதற்கு தயார்படுத்திக் கொள்ளுங்கள் என்றும் ஜனாதிபதி கூறியுள்ளார். நேற்று திங்கட்கிழமை கொழும்பு ஜனாதிபதி மாளிகையில் நடைபெற்ற ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் பாராளுமன்ற உறுப்பினர்கள் குழுவினருடனான சந்திப்பில் ஜனாதிபதி இதனை தெரிவித்தார். இந்த சந்திப்பின் போது தற்போதைய பொருளாதார மற்றும் பல்வேறு விடயங்கள் தொடர்பிலும் கலந்துரையாடப்பட்டுள்ளது. அதாவது அரசியல் நெருக்கடி நிலைமைகள் தொடர்பிலே மிக குறிப்பாக கலந்துரையாடப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் பாராளுமன்றத்திலே 3/2 பெரும்பான்மை பலத்தை கொண்ட 69 லட்சம் மக்களின் ஒத்துழைப்புடன் அமைக்கப்பட்ட அரசாங்கத்தின் பிரதமரை நீக்கிவிட்டு வேறு கட்சியைச் சேர்ந்த ஒருவர் பிரதமர் பதவிக்கு நியமிக்கப்பட்டுள்ளமை தொடர்பில் அதிருப்தி அடைவதாகவும் எம்பிக்கள் குழுவினர் ஜனாதிபதியிடம் தெரிவித்துள்ளதாகவும் கூறப்படுகிறது. இதன்போது வரும் மார்ச் மாதத்தின் பின்னர் அரசியலமைப்பு ரீதியிலே எந்த நேரத்திலும் பாராளுமன்றத்தை கலைக்கும் அதிகாரம் தனக்கு கிடைக்கும் என்றும் ஏற்பட்ட தவறுகளை திருத்திக் கொள்ள அதன்போது சந்தர்ப்பம் கிடைக்கும் என்பதுடன் பொதுஜன பெரமுனவினரின் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் என்றும் ஜனாதிபதி குறிப்பிட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இதேவேளை எந்தவொரு தேர்தலுக்கும் தயாராக இருக்க வேண்டும் என்றும் அதுவரையில் பொறுமையுடன் இருக்க வேண்டியது அவசியம் என்றும் ஜனாதிபதி கட்சியினரிடம் குறிப்பிட்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது. இச்சந்திப்பின் போது உள்ளூராட்சி சபைகளுக்கான தேர்தலை முதலில் நடாத்துவதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது என்ற அந்த செய்திக்குறிப்பு பிரதான தலைப்பாக அடுத்த மார்ச்சிற்கு பின்னர் தேர்தல் அன்று இன்றைய தினக்குரல் பத்திரிகையில் விரிகிறது. உண்மையிலேயே நாட்டில் இப்போது இடம்பெற்றிருக்கக்கூடிய பொருளாதார மற்றும் அரசியல் நெருக்கடி தொடர்பாக இங்கு கலந்துரையாடப்பட்டதாக குறிப்பிடப்பட்டிருந்தாலும் கூட இப்போது மக்கள் பட்டினிச்சாவை எதிர்கொள்ளுகிற அளவிற்கு நிலைமை மிக மோசமடைந்திருக்கிறது. இங்கே 21வது திருத்தச் சட்டம் மூலம் நிறைவேற்று அதிகாரம் என்று சொல்லப்படுகிற ஜனாதிபதிக்கு இருக்கக்கூடிய அந்த அதிகாரத்தை நாடாளுமன்றத்திற்கு மாற்றி வழங்குவதற்கான ஒரு ஒப்புதலை பெற்றுக்கொள்வதற்கான சட்டத்தை அங்கீகரிப்பது தொடர்பாக இப்போது அமைச்சரவை அனுமதி அளித்திருக்கிறது. 21வது திருத்த சட்டத்திற்கு அது வெகு விரைவில் பாராளுமன்றத்திற்கு கொண்டு வரப்படவிருக்கிறது. இந்த நிலையில் தான் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷவினுடைய இத்தகைய அறிவிப்பு வருகிற மார்ச் மாதத்திற்கு பின்னர் தனக்கு பாராளுமன்றத்தை கலைக்கக்கூடிய அதிகாரம் வரும் என்ற வகையிலே எந்த தேர்தலாக இருந்தாலும் அதை எதிர்கொள்ள தயாராக இருங்கள் என்று குறிப்பிட்டிருக்கிறார். ஆக குறிப்பிடத்தக்கதாக உள்ளூராட்சி மன்ற தேர்தல்களை முதலில் நடாத்துவது தொடர்பிலே அங்கு சில விடயப்பரப்புகள் குறிப்பிடப்பட்டிருக்கின்றன. ஆனால் 69 லட்சம் மக்களினுடைய பெரும்பான்மை வாக்கை பெற்று 3/2 பெரும்பான்மையை பெற்றிருக்கக்கூடிய ஒரு பிரதமராக இருந்த முன்னாள் பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ மே மாதம் 9ஆம் தேதி பதவி விலகியமை தொடர்ந்து பிரதமராக ஐக்கிய தேசிய கட்சியில் இருந்து வந்த அதன் தலைவரான தேசிய பட்டியல் மூலம் நாடாளுமன்றத்திற்கு தெரிவான எந்த ஒரு ஆசனத்தையும் பெறாது அந்த தேர்தலிலே முற்றுமுழுதாக கடந்த தேர்தலிலே நாடாளுமன்ற தேர்தலிலே முற்றுமுழுதாக முழு தோல்வியை சந்தித்து தேசிய பட்டியல் மூலம் ஒரே ஒரு ஆசனத்தை பெற்று அதுவும் 2 வருடங்களின் பின்னர் பதவியை ஏற்று அதற்குள்ளும் பாரிய குழப்பங்கள் அந்த கட்சிக்குள்ளேயே ஏற்பட்டு கட்சிகள் அதற்கு முன்னதாகவே 2ஆக பிளவடைந்து என்று இப்போது ஒரு மக்களால் நிராகரிக்கப்பட்ட ஒருவர் பிரதமராக இருக்கிறார். 69 லட்சம் மக்களின் வாக்குகளை பெற்ற ஒருவர் பிரதமர் பதவியில் இருந்து வெளியேறி இருக்கிறார். ஆக
மகிந்த விலகியதால் ஏற்பட்ட தவறை திருத்த விரைவில் வாய்ப்பு என்கிறார் ஜனாதிபதி என்கிற விவகாரமும் பதிவாகிறது. தேர்தல் மூலமாக மகிந்த விலகியதால் ஏற்பட்ட பாதிப்பு அல்லது என்ன தவறு, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் ஒருவர் எப்படி விலக முடியும் என்கிற கேள்விகளுக்கு அப்பால் அவரை மீள கொண்டு வருவதற்கான முயற்சியாக புரியவில்லை. கோட்டாபய ராஜபக்ஷவை மேற்கோள் காட்டி ஜனாதிபதி கருத்து அந்த செய்தியாக விரிகிறது. இப்போது பார்த்தால் இந்த ஐக்கிய மக்கள் சக்தியும் நெருக்கடி நிலைக்கு தேர்தல் தான் தீர்வு. ஐக்கிய மக்கள் சக்தியும் கூறுகிற விடயப்பரப்பை இன்று ஈழநாடு பிரதான தலைப்பட்டிருக்கிறது. மக்களின் பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பதற்கான இறுதி தெரிவு தேர்தல் மாத்திரமே என்று ஐக்கிய மக்கள் சக்தியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் ஹர்ஷ் டி சில்வா தெரிவித்திருக்கிறார். இது குறித்து அவர் மேலும் தெரிவிக்கையில், தற்போது ஏற்பட்டுள்ள தீவிர நெருக்கடி நிலைமையிலிருந்து மீள்வதற்கு தேர்தல் நடாத்தப்பட்டு மக்கள் அரசாங்கம் அமைக்கப்பட வேண்டும். தீர்வாக சர்வகட்சி அரசாங்கம் அமைக்கப்பட வேண்டும். அதன் பின்னரே தேர்தல் நடாத்தப்பட வேண்டும். நிதி பிரச்சினை காரணமாக பலர் தேர்தலை நடாத்துவது தொடர்பிலே இப்போது பல்வேறு விமர்சனங்கள் எழுந்து வருகின்றன. இந்த நிலையில் தேர்தலுக்கு பலர் இடையூறு விளைவித்தார்கள் நிதி பிரச்சினை காரணமாக. இந்த ஆண்டு அக்ரேகொட பாதுகாப்பு கட்டடத்திற்கு மாத்திரம் 12 பில்லியன் ரூபாய் செலவிடப்பட்டுள்ளது. இது வழக்கமாக தேர்தலுக்காக செலவிடப்படும் தொகையை விட 2 மடங்கு அதிகம். எனவே இந்த பிரச்சனை நிதியுதவியுடன் தொடர்புடையது அல்ல. ஆனால் இலங்கையின் தற்போதைய இக்கட்டான சூழ்நிலையில் இருந்து விடுபடுவதற்கான வழி இது. இந்த அரசாங்கம் முழு தோல்வியடைந்துள்ளது. ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷவின் அரசாங்கம் முழுமையாக தோல்வியடைந்துள்ளது. ரணில் விக்ரமசிங்க அரசாங்கத்தினால் அவர்கள் வழங்கிய வாக்குறுதிகள் இதனையும் நிறைவேற்ற முடியும் என நம்ப முடியாது என்றவாறு அந்த செய்தி இங்கே காணப்படுகிற அதேவேளை நாங்கள் அருகிலேயே ஒரு செய்தியை காண்கிறோம். பிரதமர் ரணில் விக்ரமசிங்கவை ஆசி அமைச்சர் சந்தித்து பேச்சு, அதாவது ஆஸ்திரேலியா அமைச்சர் தொடர்பான செய்தி. இலங்கையில் ஆஸ்திரேலிய முதலீடுகளை ஊக்குவிப்பதில் ஆஸ்திரேலிய அரசு ஆர்வமாக உள்ளது என்று அந்த உள்நாட்டு அலுவல்கள் அமைச்சர் கிளேர் ஓ'நீல் தெரிவித்திருக்கக்கூடிய விடயம். இலங்கைக்கு அவர் பயணத்தை மேற்கொண்டிருக்கிறார். அவர் பிரதமர் ரணில் விக்ரமசிங்கவை நேற்று அவரது அலுவலகத்திலே சந்தித்திருக்கிறார். இதன்போது அவர் பேசிய விடயப்பரப்புகளிலே இலங்கைக்கு தொடர்ச்சியான ஆதரவையும் பொருளாதாரத்தையும் ஸ்திரப்படுத்துவதற்கான ஒத்துழைப்புகளையும் தமது அரசு வழங்கும் என்றும் ஆஸ்திரேலிய அமைச்சர் இதன்போது குறிப்பிட்டிருக்கக்கூடிய நிலையில், அத்தொடர்ந்து ஆட்கடத்தல், கடல்சார் பாதுகாப்பு உள்ளிட்ட விடயங்கள் தொடர்பிலும் கலந்துரையாடப்பட்டதாக காண்கிறோம். ஆகவே இவ்வாறு பிரதமர் ரணில் விக்ரமசிங்க பல்வேறு நாடுகளுடைய அமைச்சர்களை சந்தித்து பேச்சுவார்த்தைகளை மேற்கொண்டிருந்தாலும் இப்போது ஐக்கிய மக்கள் சக்தியை பொறுத்தவரை நெருக்கடிக்கு, இந்த சமகால பொருளாதார அரசியல் நெருக்கடிக்கு தேர்தல் தான் ஒரே ஒரு தீர்வு என்றவாறு பதிவு செய்கிற ஐக்கிய மக்கள் சக்தி இப்போது குறிப்பிட்டிருக்கக்கூடிய மற்றும் ஒரு விடயம், பிரதமராக இருக்கக்கூடிய ரணில் விக்ரமசிங்க தரப்பினரால் இந்த நாட்டினுடைய பொருளாதார மற்றும் அரசியல் நெருக்கடிக்கான தீர்வை எட்டிவிட முடியாது, அவர்களினுடைய தாங்கள் இந்த மக்களை நோக்கி குறிப்பிட்டு வந்த விடயங்களை நிறைவேற்ற முடியாமல் தான் போகும் என்கிற விடயப்பரப்பை இங்கு சுட்டிக்காட்ட வேண்டியிருக்கிறது. இது ஈழநாடு பத்திரிகையின் பிரதான தலைப்புச் செய்தியாக காணக்கூடியதாக இருக்கிறது. இதேவேளை நாங்கள் தொடர்ந்து பார்க்கலாம். வலம்புரி பத்திரிகை 21வது திருத்தச் சட்டம் தொடர்பிலே செய்தியை தாங்குகிறது. ஜனாதிபதியின் அதிகாரத்தை குறைக்கும் 21வது திருத்தத்திற்கு அமைச்சரவை அனுமதி விரைவில் பாராளுமன்றில் என்றவாறு அந்த செய்தி. ஜனாதிபதியின் அதிகாரங்களை குறைத்து பாராளுமன்றத்திற்கு அதிகாரங்களை கையளிக்கும் வகையில் வரையப்பட்டுள்ள 21வது அரசியலமைப்பு வரைவிற்கு அமைச்சரவை ஒப்புதல் அளித்திருக்கிறது. இந்த தகவலை அமைச்சர் ஹரின் பெர்னாண்டோ வெளியிட்டுள்ளார். இந்த நிலையில் குறித்த வரைவு விரைவிலே பாராளுமன்றில் முன்வைக்கப்பட உள்ளதாக அமைச்சர் குறிப்பிட்டார். இதன் பின்னர் அந்த நகல் அரசியலமைப்புடன் ஒத்துப்போகிறதா என்பதற்கான வியாக்கியானத்திற்காக சபாநாயகரால் உயர்நீதிமன்றத்திற்கு அனுப்பப்பட உள்ளது. இதன்போது இந்த வரைவை சவாலுக்குட்படுத்த உயர்நீதிமன்றம் 2 வார கால அவகாசத்தை வழங்கும். உயர்நீதிமன்றின் வியாக்கியானத்துடன் திருத்தங்கள் பாராளுமன்றில் 2ஆம் வாசிப்பிற்காக எடுக்கப்படுவதற்கு 1 மாதம் செல்லும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதற்கிடையில் பாராளுமன்றில் இந்த 21வது திருத்தத்திற்கு 3/2 பெரும்பான்மை கிடைக்குமா என்ற சந்தேகமும் ஏற்பட்டுள்ளது. ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷவும் பொதுஜன பெரமுனவும் நிறைவேற்று ஜனாதிபதி முறை முற்றாக ஒழிக்கப்பட வேண்டும் என்றும் அரசியலமைப்பு திருத்தங்கள் துண்டு துண்டாக நிறைவேற்றப்படக்கூடாது என்ற கருத்தை கொண்டிருப்பதே இதற்கான காரணமாகும். எனவே அதிக உறுப்பினர்களை கொண்டுள்ள பொதுஜன பெரமுனவின் ஆதரவு கிடைத்தால் மாத்திரமே 21ஐ நடைமுறைப்படுத்த முடியும் என்பது யதார்த்தமாகும் என்றும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது
என்று அந்த செய்தியை நாங்கள் இங்கே காண்கிறோம். 21வது திருத்தச் சட்டம் தொடர்பாக அந்த செய்தி விரிகிறது. அது விரைவில் பாராளுமன்றில் கொண்டு வரப்பட உள்ளதாக அந்த செய்தி உயர் நீதிமன்றத்தினுடைய சவாலுக்குட்படுத்த 2 வாரங்கள் அதற்கு அவகாசம் வழங்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த தன்மையை அந்த செய்தி பதிவு செய்கிறது. எனவே நான் குறிப்பிட்டிருந்த சில விடயங்களின் பகுதியில் இந்த இலங்கையின் நெருக்கடிக்கு ஆஸ்திரேலிய அரசு உதவும் என்று அந்த நாட்டின் உள்துறை அமைச்சர் தெரிவித்திருக்கிறார் என்கிற செய்தி. இப்போது நான் சில விடய பரப்புகளை சுட்டி காட்டியிருந்தேன். இப்போது ஆட்கடத்தல், கடல்சார் பாதுகாப்பு தொடர்பாக ஆஸ்திரேலிய அமைச்சர் இங்கே ஜனாதிபதியோடு கலந்துரையாடி இருக்கக்கூடிய விடயப்பரப்புகளை தாண்டி இலங்கையின் பொருளாதார நெருக்கடிக்கு தீர்வு காண சர்வதேச நாணய நிதியத்திற்குள் இருந்து கொண்டு உதவுவதாக ஆஸ்திரேலிய அமைச்சர் இலங்கைக்கு ஒப்புதல் அல்லது உறுதி அளித்திருக்கக்கூடிய செய்தியாக அந்த செய்தி இன்றைய ஈழ நாட்டின் முற்பக்கத்திலும் காணப்படுகிறது. நிகழ்ச்சியில் சிறிய விளம்பர இடைவேளை. விளம்பர இடைவேளையின் பின் மீண்டும் இணைந்து கொண்டிருக்கிறோம். இன்றைய பத்திரிகைகளோடு பல்வேறுபட்ட செய்திகளை நிலவும் பத்திரிகைகளில் இருந்து நாங்கள் வாசித்தளிக்கலாம். ஜூலை 1ஆம் தேதி முதல் யாழின் பங்கீட்டு அட்டைகளுக்கு எரிபொருள் நேற்று நடைபெற்ற கூட்டத்திலே தீர்மானிக்கப்பட்ட செய்தி ஒன்று கட்டமிடப்பட்ட செய்தியாக காணப்படுகிறது. இன்றைய நாட்டின் முற்பக்கத்தில் யாழ் மாவட்டத்தில் எதிர்வரும் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் குடும்ப பங்கீட்டு அட்டைக்கு எரிபொருள் விநியோகிக்கப்பட உள்ளதாகவும் அந்தந்த பிரதேச செயலாளர் பிரிவிற்குட்பட்ட எரிபொருள் நிரப்பு நிலையங்களில் மாத்திரமே எரிபொருள்களை பெற்றுக்கொள்ள முடியும் என்றும் நேற்று கூட்டத்திலே தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது. யாழ் மாவட்டத்தில் உள்ள எரிபொருள் பிரச்சனையை தீர்ப்பது தொடர்பில் யாழ்ப்பாணம் மாவட்ட செயலகத்தில் நேற்று ஆராயப்பட்டது. மாவட்ட அரசாங்க அதிபர் தலைமையிலே இந்த கலந்துரையாடல் நடைபெற்றது. இந்த கூட்டத்திலே யாழ் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர்கள் பங்கேற்றிருந்தார்கள். அவர்களோடு அதாவது மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினரான அங்கஜன் ராமநாதன் மற்றும் பிரதேச செயலாளர்கள் மற்றும் வடக்கு பிராந்திய பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தின் பிராந்திய முகாமையாளர் மற்றும் என பல்வேறுபட்ட தரப்பினரும் உத்தியோகத்தர்கள் என பலரும் கலந்து கொண்டிருந்தார்கள். குறித்த கூட்டத்தின் போல பல தீர்மானங்கள் எடுக்கப்பட்டன. யாழ் மாவட்டத்தில் உள்ள அனைத்து எரிபொருள் நிரப்பு நிலையங்களும் தத்தம் பிரதேச செயலகங்களின் பொறுப்பில் செயற்படும். நாளாந்த கையிருப்பு தகவல்கள் பிரதேச செயலக உத்தியோகத்தர்களால் நேரடியாக சேகரிக்கப்படும். இதற்கான அபிவிருத்தி உத்தியோகத்தர்களை பிரதேச செயலாளர் நியமிப்பார். பிரதேச செயலகங்களுக்கு ஒத்துழைப்பு வழங்காத எரிபொருள் நிரப்பு நிலையங்களுக்கான விநியோகத்தை இடைநிறுத்த பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் தீர்மானித்துள்ளது. வாகனங்களுக்கான பங்கீட்டு அட்டை முறை அறிமுகமாகிறது. அது ஜூலை 1ஆம் தேதி தொடக்கம் நடைமுறைக்கு வருகிறது. அதன்படி மக்கள் தமது பதிவிட பிரதேசத்தில் உள்ள ஒரு எரிபொருள் நிரப்பு நிலையத்தை தெரிவு செய்து அங்கு மாத்திரமே எரிபொருளை பெறும் வகையில் பொறிமுறை உருவாக்கப்படும். சுகாதார சேவையினருக்கான எரிபொருள் விநியோகத்திற்கு தனியான ஏற்பாடுகள் செய்யப்படும். அரசு உத்தியோகத்தர்கள் தமக்கான எரிபொருள் நிலையத்தை தெரிவு செய்து பதிவு செய்யும் வகையில் விசேட ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. அரசு உத்தியோகத்தர்கள் திணைக்கள தலைவர்களிடம் மாத்திரமே தமது பதிவுகளை மேற்கொள்ள முடியும். ஒவ்வொரு பிரதேச செயலக எல்லைகளுக்குள் அமைந்துள்ள பல நோக்கு கூட்டுறவு சங்க நிரப்பு நிலையங்கள் அத்தியாவசிய சேவைகளுக்காக மாத்திரம் எரிபொருளை வழங்கும் ஆகிய தீர்மானங்கள் நேற்றைய கூட்டத்திலே எடுக்கப்பட்டிருக்கின்றன. இது ஜூலை 1ஆம் தேதி முதல் யாழில் பங்கீட்டு அட்டைகளுக்கே எரிபொருள் என்கிற வகையில் காணப்படுகிறது. இப்போது வீதிகளால் வருகிற பொழுது நீண்ட வரிசைகளில் மக்கள் தங்களுடைய வாகனங்களோடு காத்து கிடப்பதை காண முடிகிறது. 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் என்பது அல்ல, 5-6 கிலோமீட்டர்களை தாண்டி மக்கள் அனைவரும் ஒரு கட்டத்தில் தங்களுடைய அடுத்த கட்ட வேலைகள், அடுத்த கட்ட நகர்வுகளுக்கான நிலைமை குறித்து சிந்திக்க அல்லது சிந்திக்க முடியாத அளவிற்கு இப்போது வீதிகளில் நிற்பவர்களாக காணப்படுகிறார்கள். காலை 4 மணி அல்லது அதிகாலை 3 மணி 2 மணிக்கே இந்த எரிபொருள் நிரப்பு நிலைய வரிசைகளிலே பெண்கள் கூட காத்திருக்கிற நிலைமை இப்போது ஏற்பட்டிருக்கிறது. ஆண்கள் இரவோடு இரவாக அங்கேதான் தங்கியிருக்கிறார்கள். பெண்கள் அதிகாலையில் எழுந்து அந்த வரிசையிலே காத்திருக்கிறார்கள். மிக மோசமான நிலை நாட்டில் பதிவாகி கொண்டிருப்பதை அவதானிக்கிறோம்.
இந்த நிலையில் தான் நேற்றைய தினம் அந்த விசேட கூட்டத்திலே பங்கீட்டு அட்டைகளுக்கு தான் எரிபொருளை விநியோகிப்பது என்கிற நடைமுறை கொண்டு வரப்பட்டது. என்னதான் பங்கீட்டு அட்டைகள் வந்தாலும் கூட உரிய முறையில் பங்கிடப்படுமா என்கிற சந்தேகம் இருக்கிறது. மக்கள் இப்போதும் காத்து கிடக்கிறார்கள், தங்களுடைய அனைத்து கடமைகளையும் அப்படியே ஸ்தம்பிக்க விட்டுவிட்டு. ஏனைய செய்திகள். நாணய நிதியத்தின் கலந்துரையாடலுக்கு தாமதமாக சென்ற நிதியமைச்சின் செயலாளர். பிரதமர் ரணில் விக்ரமசிங்கவிற்கும் சர்வதேச நாணய நிதியத்தின் பிரதிநிதிகள் குழுவிற்கும் இடையிலான கலந்துரையாடலில் கலந்து கொண்ட நிதியமைச்சின் செயலாளர் மஹிந்த ஸ்ரீவர்தன தாமதமாகவே கூட்டத்தில் கலந்து கொண்டுள்ளார். கோட்டை பகுதியில் போராட்டம் காரணமாக அவர் கூட்டத்திற்கு செல்வதில் தாமதம் ஏற்பட்டது. அவர் கூட்டத்திற்கு அரை மணி நேரம் தாமதமாக வந்ததாக கூறப்படுகிறது. இதேவேளை தனி ஆட்கள் குழு ஒன்று நிதியமைச்சை சுற்றி வளைத்து நிதியமைச்சின் செயலாளரை சர்வதேச நாணய நிதியத்தின் பேச்சுவார்த்தைக்கு செல்ல விடாமல் தடுக்க முயற்சியை ஐக்கிய தேசிய கட்சி விமர்சித்திருக்கிறது. நாட்டின் பொருளாதார மீட்சிக்கான முயற்சிகளை மிக கடும் பிரயத்தனங்களுக்கு மத்தியிலே மேற்கொண்டு வரக்கூடிய இந்த நேரத்திலே இந்த செய்தியின் விரிவாக்கம். நாணய நிதியத்தின் கலந்துரையாடலுக்கு நிதி அமைச்சர் அவருடைய செயலாளர் இப்படி தாமதமாக சென்றிருக்கிறார். ஆக நாட்டின் பொருளாதார மீட்சி முயற்சிகளை சீர்குலைப்பதை அனுமதிக்கவே முடியாது என்று ஐக்கிய தேசிய கட்சியின் செயற்குழு உறுப்பினர் டினோக் கொலம்பகே தெரிவித்துள்ளார். ஆர்ப்பாட்டக்காரர்கள் நாட்டில் உண்மையான மாற்றத்திற்கு அழைப்பு விடுக்கும் குழுக்களின் ஒரு பகுதியினர் அல்லர், மாறாக மறைமுக அரசியல் நோக்கங்களை கொண்டவர்கள் என்று அவர் தெரிவித்துள்ளார். நாட்டில் போராட்டங்கள் நிறுத்தப்படாது, எனினும் பொருளாதார நெருக்கடியால் முழு நாடும் பாதிப்புக்கு உள்ளாகி இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் பொருளாதார மீட்பு முயற்சிகளை சீர்குலைக்க இதுபோன்ற குழுக்களை அனுமதிக்க முடியாது என்றும் அவர் குறிப்பிட்டார். இலங்கைக்கான நிதியுதவி தொடர்பில் பிரதமருடன் கலந்துரையாடுவதற்காக சர்வதேச நாணய நிதியம் நாட்டிற்கு வந்துள்ளது என்றும் டினோக் கொலம்பகே குறிப்பிட்டிருக்கிறார் என்கிறவாறு அந்த செய்தி. இது சர்வதேச நாணய நிதிய பிரதிநிதிகள் நேற்று காலை நாட்டை வந்தடைந்து நாட்டிலே பல்வேறு தரப்பினரையும் சந்தித்து பேசி வருகிறார்கள். இந்த நிலையில் பிரதமர் ரணில் விக்ரமசிங்கவை சந்தித்து நேற்று பேசுவதாக ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. இதன்போதுதான் நிதியமைச்சருடைய செயலாளர் அங்கு செல்வதற்கு தாமதமாகியதற்கு காரணம் கோட்டையிலே இடம்பெற்ற ஆர்ப்பாட்டம் என்று சுட்டிக்காட்டப்படுகிறது. ஏனைய முக்கிய செய்திகள். காலிமுகத்திடலில் கைது செய்யப்பட்ட 21 பேரும் பிணையில் செல்ல அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அரசாங்கத்திற்கு எதிரான போராட்டத்தின் போது நேற்று காலை கைது செய்யப்பட்ட 21 பேரும் கொழும்பு கோட்டை நீதவான் நீதிமன்றம் பிணையில் செல்ல அனுமதி வழங்கியிருக்கிறது. அந்த 21 பேருக்கும் பிணையில் செல்ல கொழும்பு கோட்டை நீதவான் நீதிமன்றம் அனுமதி வழங்கியிருக்கிறது. நிதியமைச்சின் 2 நுழைவாயில்களை அடைத்து காலிமுகத்திடலில் போராட்டக்காரர்களால் கட்டப்பட்ட 2 கூடாரங்கள் நேற்று காலை போலீசாரால் அகற்றப்பட்டன. அதாவது நிதியமைச்சின் 2 நுழைவாயில்களையும் அடைத்து காலிமுகத்திடல் போராட்டக்காரர்களால் நிர்மாணிக்கப்பட்ட 2 கூடாரங்கள் நேற்று காலை போலீசாரால் அகற்றப்பட்டன. அப்போது அந்த இடத்தில் பரபரப்பான சூழ்நிலை உருவானது. 21 பேர் கைது செய்யப்பட்டார்கள். அவர்களில் 4 பெண்களும் 16 ஆண்களும் அடங்கியிருந்தார்கள். 17 ஆண்களுமாக இருக்கலாம். 21 பேர் கைது செய்யப்பட்டார்கள் என்று இங்கு செய்தி பிரசுரமாகிறது. காலிமுகத்திடல் ஆர்ப்பாட்டக்காரர்கள் குழு ஒன்று நேற்று முன்தினம் இரவு இந்த நுழைவாயில்களுக்கு முன்பாக கூடாரங்களை அமைத்துள்ளது. இதனால் அத்தியாவசிய சேவைகளுக்கு அறிக்கை செய்யும் அதிகாரிகளும் பல்வேறு நோக்கங்களுக்காக வந்த பொதுமக்களும் வளாகத்திற்குள்ளே நுழைய முடியாத நிலை ஏற்பட்டது. எனினும் நேற்று காலை போலீசார் கூடாரங்களை அகற்றி போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை கைது செய்தார்கள். சமூக ஆர்வலர்களான அனுருத்த பண்டார, இசுரு வர்ணகுலசூரிய மற்றும் அர்ஜுன ராஜபக்ஷ ஆகியோரும் கைது செய்யப்பட்டனர். கைது செய்யப்பட்டவர்கள் கோட்டை நீதவான் நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தப்பட்டனர். இதன்போது இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது என்று அந்த செய்திக்குறிப்பை காண்கிறோம். காலிமுகத்திடலிலே கைது செய்யப்பட்ட 21 பேருக்கும் நேற்று பிணை வழங்கி கோட்டை நீதவான் நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. நிதியமைச்சர் அலுவலகத்தை முன் வாயிலை இடைமறித்து அந்த காலிமுகத்திடல் போராட்டக்காரர்களால் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த அந்த கொட்டகை அமைத்ததான போராட்டம், அதன்போது கைது செய்யப்பட்டவர்களே எப்படி விடுவிக்கப்பட்டிருக்கிறார்கள். நெருக்கடியிலிருந்து ஜனாதிபதி நிச்சயம் நாட்டை மீட்டெடுப்பார். பிறந்த நாள் வாழ்த்தில் மஹிந்த. நெருக்கடியிலிருந்து ஜனாதிபதி நாட்டை மீட்டெடுப்பார் என்பதில் எனக்கு முழு நம்பிக்கை உள்ளது என்று முன்னாள் பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷவின் பிறந்த நாளை முன்னிட்டு அவர் ட்விட்டரில் பதிவிட்டுள்ள வாழ்த்து செய்தியிலேயே இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார்.
ஜனாதிபதிக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்கள். அவர் தனது வாழ்வின் மற்றொரு வருடத்தில் அடியெடுத்து வைக்கும் போது அனைத்திற்கும் நல்வாழ்த்துக்கள். அவரது இருப்பு எப்போதும் பலத்தின் ஆதாரமாக இருந்து வருகிறது. மேலும் நெருக்கடியில் இருந்து இந்த நாட்டை அவர் மீட்டெடுப்பார் என்பதில் எனக்கு முழு நம்பிக்கை உள்ளது என அவர் பதிவிட்டுள்ளார் என்று அந்த செய்தி குறிப்பு. நெருக்கடியிலிருந்து ஜனாதிபதி நிச்சயம் நாட்டை மீட்டெடுப்பார் என்று பிறந்த நாள் வாழ்த்திலே அவருடைய சகோதரராக இருந்த முன்னாள் ஜனாதிபதி அதற்கு பின்னர் முன்னாள் பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ தெரிவித்திருக்கக்கூடிய விடயம் அங்கே பதிவாகிறது. ரணிலை பதவி நீக்க முயற்சியா அடியோடு மறக்கிறது பெரமுன. பாராளுமன்றத்திலே பெரும்பான்மையினரின் நம்பிக்கையை பெறக்கூடிய ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சியை சேர்ந்த ஒருவரை பிரதமர் பதவிக்கு நியமிக்குமாறு ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் பாராளுமன்ற உறுப்பினர்கள் குழுவிற்கு அறிவித்ததாக செய்திகள் விரிகின்றன. வெளியான செய்திகளை ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவும் பிரதமர் அலுவலகமும் மறுத்துள்ளன. இந்த செய்தியை வெளியிட்டுள்ள கொழும்பின் சிங்கள ஊடகம் ஒன்று பொதுஜன பெரமுன பொதுச் செயலாளர் சாகர காரியவசத்தினுடைய பதிலையும் பதிவிட்டிருக்கிறது. பொதுஜன பெரமுன பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு ஜனாதிபதியால் தனிப்பட்ட முறையில் இது குறித்து தெரிவிக்கப்பட்டதா என்பது தனக்கு தெரியாது. எவ்வாறாயினும் அத்தகைய நடவடிக்கை இருந்தால் முதலில் கட்சிக்கு அறிவிக்கப்பட வேண்டும். எனினும் கட்சி என்ற வகையில் அத்தகைய அறிவிப்பு எதுவும் வரவில்லை என்றால் சாகர காரியவசம் குறிப்பிட்டார். இன்னும் கட்சி என்ற வகையிலே அத்தகைய அறிவிப்பு எதுவும் வரவில்லை என்று சாகர காரியவசம் குறிப்பிட்டார். ரணில் விக்ரமசிங்கவிற்கு பதிலாக பொதுஜன பெரமுனவின் உறுப்பினர் ஒருவருக்கு பதவியை வழங்குவது, அதாவது பிரதமர் பதவியை வழங்குமாறு ஜனாதிபதியிடம் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதா என வினவிய போது அவ்வாறான எந்த ஒரு கோரிக்கையும் முன்வைக்கப்படவில்லை என்றும் அவர் குறிப்பிட்டார். எனினும் வேறு சில பிரச்சனைகளுக்கு முன்னுரிமை கொடுப்பதை விடுத்து மக்களுக்கு நிவாரணம் வழங்க நடவடிக்கை எடுக்குமாறு பொதுஜன பெரமுன பிரதமர் விக்ரமசிங்கவிடம் கோரிக்கை விடுத்துள்ளதாக கூறினார். இதற்கிடையில் இது குறித்து பிரதமர் அலுவலக அதிகாரி ஒருவரும் ரணில் விக்ரமசிங்கவை பதவியில் இருந்து நீக்குவது தொடர்பான செய்தி பொய்யானது என குறிப்பிட்டார். ஆனால் இங்கே குறிப்பிட்டிருக்கக்கூடிய விடயம், இப்போது 21வது திருத்தச் சட்டத்தை அமுல்படுத்துவதை ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன விரும்பவில்லை. நிறைவேற்று அதிகார முறையை ஒழிப்பதிலே ஜனாதிபதியும் உடன்பாடாகவே இருக்கிறார். எனினும் மக்களால் தெரிவு செய்யப்பட்ட ஒரு பிரதமராக இருந்தவர் இப்போது பதவி விலகி மக்களால் தெரிவு செய்யப்படாத ஒருவர் பிரதமராக இருக்கிற பொழுது அத்தகைய பிரதமருக்கு இந்த நாட்டின் இறைமையை அதிகாரத்தை பாராளுமன்றத்திற்கு வழங்குவதன் மூலமாக வழங்குவதற்கு தாம் ஒருபோதும் உடன்பட மாட்டோம் என்று ஜனாதிபதி கருத்துக்களை தெரிவித்து வரக்கூடிய நிலையில் இன்றைய தினக்குரல் பத்திரிகையில் கூட ஒரு பிரதான தலைப்புச் செய்தியை நான் ஏற்கனவே வாசித்தளித்திருந்தேன். குறிப்பாக மகிந்த விலகியதால் ஏற்பட்ட தவறை திருத்த விரைவில் வாய்ப்பு, அதாவது பொதுஜன பெரமுன நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சிலர் இணைந்து ரணில் விக்ரமசிங்க அப்படி பிரதமராக இருக்கிற விடயத்திற்கு பெரும்பாலும் ஆதரவளிக்கவில்லை என்கிற விடய பகுதியை அங்கு ஜனாதிபதியை மேற்கோள் காட்டிய செய்தி குறிப்பிட்டிருந்தது, சுட்டிக்காட்டியிருந்தது. ஆனால் இங்கே முற்றுமுழுதாக அது மாறுதலான செய்தியாக காணப்படுகிறது. ரணிலை பதவி நீக்க முயற்சியா அடியோடு மறுக்கிறது பொதுஜன பெரமுன என்கிற தலைப்பில் அந்த செய்தி. இவ்வாறு ஒன்றுக்கு பின் முரணான செய்திகளை நாங்கள் பார்க்க முடிகிறது. ஏனைய செய்திகள், மேலும் 23 இலங்கையரை திருப்பி அனுப்பியது ஆஸ்திரேலியா. புகலிடம் கோரி ஆஸ்திரேலியாவிற்குள் நுழைய முற்பட்ட நிலையில் கைதான 23 இலங்கையர்களும் நாடு கடத்தப்பட்டுள்ளனர். நாடு கடத்தப்பட்டவர்கள் ஆஸ்திரேலியாவிற்கு சென்ற சொந்தமான விசேட விமானம் மூலம், ஆஸ்திரேலியாவுக்கு சொந்தமான விசேட விமானம் மூலம் நேற்று அதிகாலை 3:50 மணியளவில் நாட்டை வந்தடைந்தனர். நீர்கொழும்பு, கொஸ்வாடிய மற்றும் மூதூர் ஆகிய பகுதிகளைச் சேர்ந்தவர்களை நாட்டை வந்தடைந்தனர். அவர்களை ஆஸ்திரேலிய கடலோர போலீசார் கைது செய்து நாடு கடத்தியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. ஆஸ்திரேலியாவை பொறுத்தவரை அடிக்கடி சில தகவல்களை பரிமாறி வருகிறது. கடல்சார் பாதுகாப்பு என்பது அவர்களுடைய மிக முக்கியமான ஒரு பயணம். இந்த கடல் மூலமாக தங்களுடைய நாட்டிற்கு வருகை தந்து புகலிட கோரிக்கையை முன்வைப்பவர்களை முற்றாக அடியோடு மறுத்து அல்லது நிராகரித்து வருகிறது ஆஸ்திரேலியா. இப்போது கடல் மூலமாக 23 பேர் பயணம் செய்திருக்கிறார்கள். அவர்களை ஆஸ்திரேலிய கடலோர காவற்படை கைது செய்து உடனடியாக இலங்கைக்கு திருப்பி அனுப்பியிருக்கிறார்கள். ஆஸ்திரேலியாவிற்கு சொந்தமான விமானத்தில் அவர்கள் இன்று அதிகாலை 3:50 மணி போல இந்த நாட்டை வந்தடைந்திருக்கிறார்கள் என்றவாறு அந்த 23 பேரும் திருப்பி அனுப்பப்பட்ட
விடயத்தை, அதாவது நேற்று அதிகாலை 3:50 அவர்கள் வருகை தந்த விடயத்தை இன்று ஈழநாடு பதிவு செய்கிறது. ஏனைய முக்கிய செய்திகளிலே இலங்கைக்கு ஆஸ்திரேலியா $50 மில்லியன் அவசர உணவு மற்றும் சுகாதார தேவையை நிறைவு செய்வதற்கு. மோசமான பொருளாதார நெருக்கடிக்கு எதிர்கொண்டுள்ள இலங்கையின் அவசர உணவு மற்றும் சுகாதார தேவையை பூர்த்தி செய்து கொள்வதற்கு ஆஸ்திரேலிய அரசு $50 மில்லியன் இலங்கைக்கு வழங்கியிருக்கிறது. இலங்கையில் உள்ள மக்களின் அன்றாட ஊட்டச்சத்து தேவைகளை பூர்த்தி செய்ய உலக உணவு திட்டத்திற்கு ஆஸ்திரேலியா $22 மில்லியன் வழங்குவதாக ஆஸ்திரேலிய தூதரகம் அறிக்கை ஒன்றில் தெரிவித்து இருக்கிறது. ஆஸ்திரேலியா 2022-2023 ஆண்டில் இலங்கைக்கு $23 மில்லியன் அபிவிருத்தி உதவியாக வழங்கும் என்றும், குறிப்பாக பெண்கள் மற்றும் சிறுமிகளை பாதுகாப்பதில் வலுவான முக்கியத்துவத்துடன் சுகாதார சேவைகள் மற்றும் பொருளாதார மீட்பிற்கு ஆதரவு அளிக்கும் என்றும் அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது என்று அந்த செய்தி. இலங்கைக்கு ஆஸ்திரேலியா $50 மில்லியன் அவசர உணவு மற்றும் சுகாதார தேவையை நிறைவு செய்வதற்கு, அதில் $22 மில்லியன் உலக உணவு திட்டத்திற்கு அது வழங்குகிற வேளை $23 மில்லியன் அங்கே பெண்கள் மற்றும் சிறுமிகளினுடைய பாதுகாப்பு மற்றும் செயற்திட்டத்திற்கு முன்மாதிரியான செயற்திட்டம், அவர்களுடைய அபிவிருத்தி நோக்கிய செயற்திட்டத்திற்காக செலவழிக்க இருப்பதாகவும் 2023 முற்பகுதியில் 2022க்கும் 23க்கும் இடைப்பட்ட காலப்பகுதியில் என்றவாறு அந்த செய்தி. ஏனைய செய்திகள், கடும் மின்சார நெருக்கடி விரைவில் ஏற்படக்கூடும். இலங்கையில் மின்சார உற்பத்தி அதாவது இலங்கை மின்சாரத்தை உற்பத்தி தேவையான நிலக்கரி கையிருப்பானது எதிர்வரும் செப்டம்பர் மாதத்தில் மாத்திரமே போதுமானது. ஆக இலங்கையின் மின் உற்பத்திக்கு தேவையான நிலக்கரி கையிருப்பு வரும் செப்டம்பர் மாதமே போதுமானது. இது பொதுமக்கள் பயன்பாட்டு ஆணைக்குழுவால் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. எதிர்காலத்திற்கு தேவையான மின்சாரத்தை பெற்றுக்கொள்வதில் இருக்கக்கூடிய அதற்கு தேவையான நிலக்கரியை கொள்வனவு செய்யாது போனால் கடுமையான ஒரு மின்சார நெருக்கடியை எதிர்கொள்ள நேரிடும் என்றவாறு அந்த ஆணைக்குழு எச்சரிக்கை விடுத்திருக்கிறது. செப்டம்பர் மாதம் முதல் ஏப்ரல் மாதம் வரையான நிலையான நிலக்கரியை இறக்குமதி செய்ய வேண்டும் என ஆணைக்குழுவின் தலைவர் ஜனக ரத்நாயக்க சுட்டிக்காட்டியிருக்கிறார். இதற்கு சுமார் $600 மில்லியன் செலவிட வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். ஆகவே கடும் மின்சார நெருக்கடி ஏற்படும் என்ற அந்த செய்தி. அருகில் நீதிமன்ற தீர்ப்பு வரும் வரை நான் எம்பியாக மாட்டேன் என்று தமிக்க பெரேரா திட்டவட்டம். நீதிமன்ற தீர்ப்பு வெளியாகும் வரை பாராளுமன்ற உறுப்பினராகவோ அல்லது அமைச்சராகவோ பதவியேற்கப் போவதில்லை என்று தமிக்க பெரேரா உறுதியளித்திருக்கிறார். அதாவது ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவிலிருந்து பேசில் ராஜபக்ஷ நாடாளுமன்ற உறுப்பினராக, தேசிய பட்டியல் நாடாளுமன்ற உறுப்பினராக நாடாளுமன்றத்திற்கு சென்று நிதியமைச்சராக பின்னர் பொறுப்பேற்றிருந்து இப்போது முன்னதாக நிதியமைச்சிலிருந்து விலகி பின்னர் நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியிலிருந்தும் ராஜினாமா செய்திருக்கிறார். இந்த இரட்டை பிரஜா உரிமை உள்ளவர்கள் நாடாளுமன்றத்திலே பிரதிநிதித்துவம் பெற முடியுமா என்கிற அந்த விடய பரப்பிற்குள்ளேயே அவர் 21வது திருத்தச் சட்டம் இப்போது அமைச்சரவை அனுமதி அளிக்கப்பட்டு நாடாளுமன்றத்திற்கு கொண்டு வரப்படுகிற பொழுது அது எத்தகைய நிலைப்பாட்டை எடுக்குமோ என்பதற்கு முன்னரேயே அவர் தன்னுடைய பதவியிலிருந்து ராஜினாமா செய்திருக்கிறார். இந்த நேரத்தில் தான் இப்போது அவருடைய தேசிய பட்டியல் ஆசனத்தின் மூலமாக பிரபல வர்த்தகராக இருக்கக்கூடிய கோடீஸ்வரர் தமிக்க பெரேரா அவர்களை நாடாளுமன்றத்திற்கு கொண்டு வந்து சரியான பொருளாதார மீளெழுச்சி அந்த திட்டமிடல் தொடர்பாக ஒரு அமைச்சு பொறுப்பை வழங்கவிருப்பதாக தகவல்கள் வெளியான நிலையிலே இப்போது தமிக்க பெரேரா கூறியிருக்கிறார். நீதிமன்ற தீர்ப்பு தமிக்க பெரேரா அப்படி ஆக முடியாது என்று சவாலுக்கு உட்படுத்தப்பட்டிருக்க விடயத்திலே தமிக்க பெரேரா குறிப்பிட்டிருக்கிற விடயம், நீதிமன்ற தீர்ப்பு வருகிற வரை நான் நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியை ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று அங்கு குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இவை இன்று ஈழநாடு பத்திரிகை பிரசுரித்த அந்த முக்கிய முற்பக்கத்து செய்திகள். சிறிய விளம்பர இடைவெளியை நிகழ்ச்சியில் எடுத்துக்கொள்ளலாம். விளம்பர இடைவெளியின் பின் மீண்டும் இணைந்து கொண்டிருக்கிறோம். அன்றைய பத்திரிகைகளோடு தொடர்ந்து உதயன் பத்திரிகையை நாங்கள் பார்க்கலாம். உதயன் பத்திரிகையினே முன்பக்கத்திலே இளைஞன் உயிரிழப்பு என்ற ஒரு செய்தி பதிவாகிறது. காலிலே முள் குத்தி இருக்கிறது ஒரு இளைஞனுக்கு. நேற்று காலை அவர் பரிதாபகரமாக உயிரிழந்திருக்கிறார். அராலி மேற்கு வட்டுக்கோட்டையைச் சேர்ந்த தர்மராசா மதிகரன் என்ற இளைஞனை இவ்வாறு உயிரிழந்திருக்கிறார் என்று தெரிவிக்கப்படுகிறது. காலில் முள் குத்தியதன் பின்னர்
அவர் 2 வாரங்களுக்கு முன்னர் அவருக்கு காலிலே அந்த முள் குத்தி இருக்கிறது. இருப்பினும் காலில் குத்திய முள்ளை காணவில்லை. முள் குத்திய இடத்திலே வலி மாத்திரம் காணப்பட்டது. இந்த நிலையிலே அவரால் நடக்க முடியாத நிலை ஏற்பட்டதை அடுத்து கடந்த 9ஆம் தேதி அவர் யாழ்ப்பாணம் போதனா மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்துள்ளார். இந்த நிலையில் நேற்று அவர் உயிரிழந்திருக்கிறார். இளைஞன் உயிரிழப்பு என்று பதிவாகிற செய்தியாக அந்த செய்தியை காண்கிறோம். சுகாதாரத்துறைக்கு தனியான எரிபொருள் நிரப்பு நிலையம். இலங்கை முழுவதும் சுகாதாரத்துறையைச் சேர்ந்தவர்கள் எரிபொருளை பெற்றுக்கொள்வதற்கு வெள்ளிக்கிழமை ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அன்றைய தினம் எரிபொருள் பெற்றுக்கொள்ளக்கூடிய எரிபொருள் நிரப்பு நிலையங்களின் பட்டியலையும் அமைச்சு வெளியிட்டிருக்கிறது. சுகாதாரத்துறையைச் சேர்ந்தவர்களுக்கு தனியான எரிபொருள் நிரப்பு நிலையங்களுக்கு அமைவாக யாழ்ப்பாணத்தில் கொக்குவிலில் உள்ள AMT, யாழ்நகர பகுதியில் உள்ள ரஞ்சன் உமையாள் நிரப்பு நிலையம், சாவகச்சேரி பலநோக்கு கூட்டுறவு சங்க நிரப்பு நிலையம், கிளிநொச்சியிலே யுனைடெட் எரிபொருள் நிரப்பு நிலையம், முல்லைத்தீவிலே டிலக்ஷன் நிரப்பு நிலையம், மன்னாரில் மன்னார் பலநோக்கு கூட்டுறவு சங்கம், வவுனியாவிலே சண்முகானந்தன் அனுராஜ் நிரப்பு நிலையம் என்பனவே இவ்வாறு சுகாதாரத்துறைக்கு தனியான எரிபொருள் நிரப்பு நிலையங்களாக ஒதுக்கப்பட்டிருக்கின்றன. மேலும் அரச பணியாளர்களுக்கு எரிபொருள் நிரப்பு நிலையம். யாழ்ப்பாணம் நகரத்தில் உள்ள பலநோக்கு கூட்டுறவு சங்கத்திற்கு சொந்தமான எரிபொருள் நிரப்பு நிலையங்களிலே அரச பணியாளர்கள் மாத்திரம் இன்று பெட்ரோல் விநியோகிக்குமாறு அறிவுறுத்தல் வழங்கப்பட்டிருக்கிறது. அரச பணியாளர்கள் என்பதை உறுதிப்படுத்தி அவர்களுக்கு எரிபொருளை விநியோகிக்க நடவடிக்கை எடுக்குமாறு இவ்வாறு தெரிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய செய்தி. அரச பணியாளர்களுக்கு பொதுமக்களுக்கான விநியோகம் அந்த எரிபொருள் நிரப்பு நிலையத்திலே வழங்கப்பட மாட்டாது என்றும் அது அரச பணியாளர்களுக்கு மாத்திரமே வழங்கப்படும் என்றும் பொறிமுறை தொடர்பான மேலதிக விவரங்கள் தெரிய வரவில்லை என்றும் அந்த செய்தியிலே காண்கிறோம். ஆக சுகாதாரத்துறைக்கான தனியான எரிபொருள் நிரப்பு நிலையங்கள் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அரச பணியாளர்கள் என்று தங்களை அடையாளப்படுத்தி அவர்கள் அந்த எரிபொருளை பெற்றுக்கொள்ள முடியுமான இடங்களிலே யாழ்ப்பாண மாவட்டத்திலே பலநோக்கு கூட்டுறவு சங்கங்களுக்கு சொந்தமான எரிபொருள் நிரப்பு நிலையங்களிலே அரச பணியாளர்கள் பெற்றுக்கொள்ள முடியும் என்று அங்கு குறிப்பிடப்பட்டிருக்கிறது. மேலும் ஏனைய செய்திகள், இதுவரை வாசித்தளிக்காத செய்திகள். புதுக்குடியிருப்பில் புலிகளின் மண்ணெண்ணெய் புதையல் போர்க்காலத்தில் புதைக்கப்பட்டது, பஞ்சகாலத்தில் வெளியே வந்தது என்று ஒரு செய்தியை உதயனின் முன்பக்கத்தில். முல்லைத்தீவு புதுக்குடியிருப்பு பகுதியிலே 2009ஆம் ஆண்டுக்கு முன்னர் புலிகளால் புதைக்கப்பட்ட 7 பேரல் மண்ணெண்ணெய் மீட்கப்பட்டுள்ளது. உடையார்கட்டு பகுதியிலே தனியார் காணியை துப்புரவு செய்யும் போது கடந்த மாதம் 31ஆம் தேதி நிலத்திலே இருந்து இந்த மண்ணெண்ணெய்கள் நிலத்தில் புதைக்கப்பட்டுள்ள பேரல்கள் இனம் காணப்பட்டிருக்கின்றன. சம்பவம் தொடர்பில் புதுக்குடியிருப்பு போலீசார் நீதிமன்றில் முறைப்பாடு தாக்கல் செய்தமைக்கு அமைய முல்லைத்தீவு மாவட்ட நீதவான் நீதிமன்ற நீதிபதியின் உத்தரவுக்கு அமைய அந்த பகுதியை தொடர் நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டது. இதன்போது நிலத்தில் புதைக்கப்பட்ட 7 பேரல்கள் மீட்கப்பட்டன. அதில் எரிபொருள் இருப்பது இனங்காணப்பட்டுள்ள நிலையில் அவை மண்ணெண்ணெய் என அடையாளம் காணப்பட்டுள்ளது. 7 பேரல்களிலும் 715 லிட்டர் மண்ணெண்ணெய் மீட்கப்பட்டுள்ளது. ஆக போர்க்காலத்தில் புதைக்கப்பட்டது, பஞ்சகாலத்தில் வெளியே வந்தது என்று அது இப்போது மக்களின் அவசிய தேவையாக மீன்பிடி, விவசாயம் போன்ற வாழ்வாதாரங்களின் ஆதாரங்களாக இந்த மண்ணெண்ணெய்கள், உரங்கள் காணப்படுகின்றன. அவை இந்த மண்ணெண்ணெய் பற்றாக்குறை தொடர்பாக பல்வேறு நிகழ்ச்சிகள், பல்வேறு பொது வழிகளிலே மிக பொதுவாக அல்லது தங்களுடைய பிரச்சனைகளை வெளிப்படையாக பேசி வருகிறார்கள் பாதிக்கப்பட்ட தரப்பினர். இப்போது 715 லிட்டர் கொள்ளளவு மொத்தமாக கொண்டிருக்கக்கூடிய 7 பேரல்கள் இங்கே மீட்கப்பட்டிருக்கின்றன உடையார்கட்டு பகுதியிலே என்கிற செய்தி. புலிகளின் காலத்திலே புலிகளின் புதைக்கப்பட்ட மண்ணெண்ணெய் புதையல் இப்போது பஞ்சகாலத்திலே வெளிவந்திருப்பதை அந்த செய்தி பதிவு செய்கிறது. ஏனைய முக்கிய செய்திகள். உணவகங்களுக்கு எரிவாயு பிரதேச செயலாளர்களுக்கு அறிவிக்குமாறு பணிப்பு. லிட்ரோ மற்றும் லேப்ஸ் கேஸ் நிறுவன விநியோகஸ்தர்கள் யாழ் மாவட்டத்தில் உணவகங்களுக்கு எரிவாயு விநியோகிக்கும் போது அந்தந்த பிரதேச செயலாளர்களுக்கு அறிவிக்குமாறு அங்கே பணிக்கப்பட்டிருப்பதாக தெரிய வருகிறது. இவ்வாறு மாவட்ட செயலகத்தால் நேற்று அறிவுறுத்தல் வழங்கப்பட்டிருக்கிறது. அத்துடன் லிட்ரோ நிறுவன விநியோகம் யாழ் மாவட்டத்தில் தற்போது வகையான ஒழுங்கில் இடம்பெறுகிறதோ அதே போன்றே லேப்ஸ் கேஸ் எரிபொருள் விநியோகம் நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும் என்று அறிவித்தல் வழங்கப்பட்டிருக்கிற செய்தி இங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. மேலும் கட்டமிடப்பட்ட ஒரு செய்தி. வாகனங்களோ 1,64,000, பெட்ரோலோ 1,50,000 லிட்டர்.
யாழ் மாவட்டத்தில் பெட்ரோலில் இயங்கும் 1,64,000 வாகனங்கள் உள்ள நிலையில் வாராந்தம் 1,25,000 தொடக்கம் 1,50,000 லிட்டர் வரையே பெட்ரோல் கிடைப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது என்கிற வகையில் அது போதுமான அளவான பெட்ரோல் இல்லை என்பதை அந்த உதயன் பத்திரிகையின் செய்தி சுட்டிக்காட்டுகிறது. மேலும் தினக்குரல் பத்திரிகையில் இருந்து முக்கியமான முற்பக்கத்து செய்திகள், இதுவரை வாசித்தளிக்காத செய்திகளை நாங்கள் நினைப்பதாக இருந்தால், உயர் நீதிமன்றம் தீர்ப்பளிக்கும் வரை எம்பி பதவியை ஏற்க மாட்டேன் என்று பிரபல வர்த்தகர் தம்மிக்க அறிவிப்பு, யாழில் அரிசி விலையை குறைக்க ஆலை உரிமையாளர்கள் மறுப்பு, யாழ்ப்பாணத்தில் எரிபொருள் விநியோகம் தொடர்பிலே முக்கிய தீர்மானங்கள், மாவட்ட செயலகத்திலே இலங்கையில் இருந்து வரும் அகதிகளை கட்டுப்படுத்துவதில் ஆஸ்திரேலியா உறுதி போன்ற விடயங்கள் தவிர பிரதமர் ரணிலுடன் சர்வதேச நாணய நிதியம் பேச்சுவார்த்தை, லிட்டர் அதாவது எரிபொருள் தேவை, ரயில் சேவை ஸ்தம்பிக்கும் நிலை ஏற்பட்டிருப்பதாக ஒரு செய்தி. இங்கே பார்க்கலாம், எரிபொருள் நெருக்கடியால் 30 லட்சம் பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக ஒரு செய்தியை இன்றைய தினக்குரல் பதிவு செய்கிறது. எரிபொருள் நெருக்கடிக்கு உடனடியாக தீர்வு வழங்கப்படாவிட்டால் சுமார் 3 மில்லியன் மக்கள் பாதிக்கப்படுவார்கள் என்றும், எரிபொருள் நெருக்கடி காரணமாக 8,50,000 தொழில்முறை முச்சக்கர வண்டி சாரதிகளின் வாழ்வாதாரம் அச்சுறுத்தலுக்குள்ளாகியுள்ளதாகவும் அகில இலங்கை முச்சக்கர வண்டி உரிமையாளர் சங்கத்தின் தலைவர் சுத்தில் ஜேரோக் தெரிவித்திருக்கிறார். முச்சக்கர வண்டி சாரதிகள் மற்றும் மோட்டார் சைக்கிள் சாரதிகள் வாகன இலக்கங்களின் அடிப்படையில் வாரத்தின் குறிப்பிட்ட நாட்களில் மாத்திரம் எரிபொருள் பெற்றுக்கொள்ள அனுமதிக்கப்படுகிறார்கள். இந்த முறையை அறிமுகப்படுத்துவது குறித்து ஆலோசித்து வருவதாக எரிசக்தி அமைச்சர் காஞ்சன விஜயசேகர தெரிவித்திருக்கிறார். எனினும் தற்போது தொழில்துறையில் அங்கம் வகிக்கும் நபர்களுடன் பேச்சுவார்த்தை நடாத்திய பின்னரே இதுபோன்ற முன்மொழிவுகளை எடுக்க வேண்டும் என்றும் அல்லது செயற்படுத்த வேண்டும் என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார். நாளொன்றிற்கு 5 லிட்டர் எரிபொருளை வழங்குவதற்கு முன்மொழியப்பட்டுள்ள வேலை திட்டம் தொடர்பில் கருத்து தெரிவித்த சுத்தில் ஜேராக், கிராம சேவை உத்தியோகத்தர்கள் ஊடாக முச்சக்கர வண்டி சாரதிகளை இனங்கண்டு தேசிய போக்குவரத்து ஆணைக்குழு அல்லது இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான டிப்போக்களூடாக அவர்களுக்கு எரிபொருள்களை வழங்க முடியும் என்றும் தெரிவித்திருப்பதாக அந்த செய்தி காணப்படுவதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. மேலும் இங்கே 90,000 லிட்டர் எரிபொருள் தேவை, ரயில் சேவை ஸ்தம்பிக்கும். குறைந்தபட்ச புகையிரத சேவையை முன்னெடுப்பதற்கு சுமார் 90,000 லிட்டர் எரிபொருள் தேவைப்படுவதாகவும், அந்தளவு எரிபொருள் கிடைக்காமையினால் புகையிரத சேவைகளை முன்னெடுக்க முடியாத ஒரு இக்கட்டான நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் புகையிரத தொழிற்சங்க கூட்டமைப்பின் இணை ஒருங்கிணைப்பாளர் SP வித்தானகே தெரிவித்திருக்கிறார். கொழும்பில் நேற்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பிலேயே அவர் இவ்வாறு தெரிவித்திருக்கிறார். அவர் தெரிவித்த விடயங்கள் இங்கே விரிவதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. 90,000 லிட்டர் எரிபொருளினுடைய தேவை இருக்கிறது. இப்போது புகையிரத சேவைகள் அனைத்தும் ஸ்தம்பிக்க வாய்ப்பு. ஆக இந்த எரிபொருள் நெருக்கடி காரணமாக புகையிரத சேவைகள் தடைப்பட்டுள்ளன. இதன் காரணமாக சில புகையிரத சேவைகளை மட்டுப்படுத்த வேண்டியுள்ளது. புகையிரதங்கள் சேவையில் ஈடுபடுத்தப்படுவதாகவும் புகையிரதங்கள் முறைப்படுத்தப்படுவதாகவும் வதந்திகள் பரவினாலும் புகையிரதங்களை இயக்குவதில் பெரும் நெருக்கடி ஏற்பட்டுள்ளது. குறிப்பாக நமது எரிபொருள் பிரச்சனை ரயில்வே துறையை அதிகம் பாதிக்கிறது. ஆனால் அந்த எரிபொருள் சேமிப்பு கிடங்குகளில் எரிபொருளின் அளவு 1.5 லட்சமாக குறைக்கப்பட்டுள்ளது. தினமும் 50 முதல் 60 புகையிரதங்கள் ரத்து செய்யப்படுகின்றன. புகையிரதங்களை குறைந்தபட்சமாக இயக்கினாலும் புகையிரத சேவைக்கு தினமும் சுமார் 90,000 லிட்டர் டீசல் தேவைப்படுகிறது. ஆனால் அந்த தொகை தினசரி கிடைப்பதில்லை. அப்போதுதான் தினசரி புகையிரத சேவையை இந்த அளவில் பராமரிக்க முடியும் என்றும் தெரிவித்துள்ளார். நாட்டில் நிலவும் எரிபொருள் நெருக்கடி நிலை காரணமாக போக்குவரத்து துறை கடும் பாதிப்பினை எதிர்கொண்டுள்ளது. தனியார் பஸ்களின் சேவை மட்டுப்படுத்தப்பட்டுள்ளமையினால் அதிகமானோர் புகையிரத சேவையினை பயன்படுத்த தொடங்கியிருந்தனர். எனினும் தற்போது புகையிரத சேவையும் நெருக்கடியை எதிர்கொண்டுள்ளது. ஆக மொத்தத்திலே தனியார்களுக்கான ஒரு எரிபொருள் என்பது பற்றாக்குறையாக காணப்படுகிற பொழுது முச்சக்கர வண்டிகளுக்கான எரிபொருள்கள் பற்றாக்குறையாக காணப்படுகிற பொழுது பொது போக்குவரத்துகளிலே மக்கள் அதிக கவனங்களை செலுத்தியிருந்தார்கள். அதிலும் தனியார் பேருந்துகள் இயங்காத நிலை அல்லது 50% குறைந்த அளவிலே இயங்குகிற நிலை காணப்படுகிறது. இப்போது புகையிரத சேவை என்கிற போது இந்த பொது போக்குவரத்திலே ஒரு பெரும் எண்ணிக்கையிலானவர்கள் பயணிக்க முடியும் என்கிற காரணத்தினால் அந்த சேவையை மக்கள் பெரிதும் நாடியிருந்தார்கள். இப்போது புகையிரத சேவையும் ஸ்தம்பிக்கிற நிலை இந்த நாட்டில் ஏற்பட்டிருக்கிறது. இவ்வாறாக முக்கிய மிகவும் நாட்டினுடைய பொருளாதார அரசியல் நெருக்கடிகளை பிரதிபலிக்கிற செய்திகளை இன்றைய பத்திரிகைகள் தாங்கியிருக்கின்றன. இத்துடன் இன்றைய பத்திரிகைகள் நிகழ்ச்சி நிறைவுக்கு வருகிறது. மீண்டும் மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை விடைபெற்றுக் கொள்வது அன்புடன் மாலினி. நன்றி நேர்களே.
டான் தமிழொலியில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்.